வேகமாக பாட வகுப்புகளுக்காக கடந்து செல்வோம். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலுமாய் இந்த பைபிள் ஸ்டடிக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையினுடைய போராட்டங்களை குறித்து த வார்ஃபேர் ஆஃப் சர்ச் தொடர்ந்து கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறப்பா. தொடர்ந்து சபை சீர்பொருந்தும் பொருட்டு ஆண்டவரே, சபை தன்னுடைய ஸ்தானத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டு சபைக்குரிய வெளிச்சம் வசனத்தின் மூலமாக தொடர்ந்து வெளிப்படவும் ஆண்டவரே, வேத வசனத்தின் ஆண்டவரே சகல காரியங்களும் ஆவியானவருக்குள்ளாக அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகள் சபைக்கு பிரயோஜனமாக இருந்து 30, 60, 100ன்னு பலம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாசிக்க முடியாது கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18 to 20 வசனங்கள் வரை. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். 19 சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அதாவது அதோட கண்டென்ட் என்னன்னா, நீங்கள் எபேசியர் 6:18 இருக்கு. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ப்ரேயர் இன் ஸ்பிரிட், ஆவியில் ஜெபம் பண்ணுறது. இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் prayer with your eyes open. கண்களை திறந்து ஜெபிப்பது. அதாவது கண்கள்னா என்ன கண்கள்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஏன்னா நமக்கு வர்ற போராட்டம் எல்லாமே ஸ்பிரிச்சுவல், மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களோடு கூட தான் நமக்கு போராட்டம். ஸோ அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம ஆவியில் ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணும்போது, ஒருவேளை நம்ம பலவீனமாக இருந்து ஜெபித்தாலும் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தின் ஆவியோடு கூட அவரும் இணைந்து ஜெபிக்கும்போது, வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளோம் என்று தேவ மனுஷன் ஜெபித்தது போல நம்முடைய கண்களை திறப்பார். அவர் கண்களை திறந்தாதான் நமக்கு தெரியும், நமக்குடைய மனதில் ஒரு நிச்சயம் வரும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதை ஜெயிச்சிடலாம், இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், சர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். திஸ் இஸ் த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். இதெல்லாம் நீ உங்கள் ஜெபத்திலே வந்துடும், இந்த காரியத்தில் ஜெயம் கிடச்சிரும். இப்போ இல்லை, 20 வருஷம் ஆகும், நோ ப்ராப்ளம். கணக்கில் வைத்துங்களேன், 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும் உனக்கு இந்த காரியம் கிடைக்க. ஒரு சின்ன உள்ளங்கையளவு மேகம் வரும், இந்த காரியம் நடக்க எப்படி 30 வருஷம் ஆகும், இந்த காரியம் நடக்க எப்படி 20 வருஷம் ஆகும், இந்த காரியம் நடக்க எப்படியும் பல வருஷம் ஆகும். பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தரிசனத்தோடு ஜெபிக்கிறேன், விஷனோடு ஜெபிக்கிறேன், கண்கள் திறக்கப்பட்டு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நிச்சயம் எனக்குள்ளே, அந்த கன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எஸ், ஹல்லேலூயா, ஆமென். எந்த சமயத்திலும் பார்த்தீங்களா, எந்த சமயத்தில் நான் என்னது சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு. ஆவியில் ஜெபம் பண்ணிட்டான்னா
நிச்சயமாக அந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். நிச்சயமாக எனக்கு காரியங்களை செய்வார். எனக்கு ஒரு குழந்தை கொடுக்குற காரியத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன், நிச்சயமாக செய்வார். வீடு கட்டுற காரியத்தில் உறுதியாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு திருமண காரியத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். கர்த்தர் ஏற்ற துணை என் பிள்ளைக்கு தருவார். என் குடும்பத்தில் ஒரு நன்மைகளை செய்வார், ஒரு அற்புதங்களை செய்வார். முதல்ல நீங்கள் அதை விசுவசிக்கணும். அதை விசுவசித்து அதை அப்படியே நீங்கள் மன உறுதியோடு கூட அதில் நீங்கள் இருந்து அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா விஷனில் கொண்டு வரணும். எஸ், உங்கள் கண்கள் திறந்து நீங்கள் ஜெபிக்கணும். கண்கள் திறந்து ஜெபிக்கிறதுனா ஆவிக்குரிய கண்களை அகலமாக்கி, ஆவிக்குரிய கண்களை தரிசனங்களை விரிவாக்கி அப்படியே அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? உதாரணமாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. பால்யாங்கிச்சோ அவருடைய சபையில் கர்த்தர்ட்ட ஒரு டைனிங் டேபிள் கேட்டார். ஒரு டைனிங் டேபிள் தான் கேட்டார். அது அவருக்கு கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் டைனிங் டேபிள் தானே கேட்டேன், நீ எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கேட்குற, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் எப்படி வேணும் ஏது வேணும்னு கேட்டியா? இமேஜில் கொண்டு வந்தியா நீ? ஆமாம், இமேஜில் கொண்டு வந்தியா? உன் எண்ணத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் கேட்டியா? அப்படி கேளு, நான் தர்றேன் அப்படின்னாராம். உடனே அவரும் மனைவியும் சேர்ந்து பேப்பர் எடுத்து அதை இமேஜ் பண்ணி இப்படி இருக்கணும், இந்த இருக்கணும், இத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும், இத்தனை ஹைட். இது உண்மை. அவருடைய புக் ஆஃப் இதில் படித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் அவரோட சாட்சி புக்கில் இருக்குது, பால்யாங்கிச்சோ சாட்சியில் இருக்குது. இப்படி வேணும்னு கேட்டு இருக்கும்போது சடன்னு பார்த்தா ஒரு மிலிட்ரி மேன் எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவர் ஒரு நாள் காலையில் வந்து மிலிட்ரி வேகனோடு இவருடைய அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வராராம். இறங்கி வந்து இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு, ஐயா நான் போகிறேன், இன்னொரு நாட்டுக்கு போகிறேன், என்ன அனுப்புகிறாங்க போகிறேன், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு சொல்லணும். என்ன, ஒரு பொருள் இருக்குது, ஆர்டர் பண்ணேன், இதை நான் கொண்டு போக முடியாது, அங்கே எனக்கு குறிப்பிட்ட லக்கேஜ் தான் எனக்கு அலௌடு, இது எனக்கு அலௌடு இல்லை, இதை உங்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு கர்த்தர் காலைல பேசினார், உங்களுக்கு கொடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், அதை சரின்னு சொல்லு அப்படின்னார். சரின்னு சொல்லி அவர் அங்கே வேகன்லேருந்து இறக்கும்போது இவரும் மனைவியும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ப்ரைஸ் பண்ணாங்களாம். இவர் சொன்னாராம், நம்ம கேட்ட சைஸு, கேட்ட உட்டு, கேட்ட என்ன கேட்டமோ அது அப்படியே வருது பார். ரேப்பரை கூட பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்த உடனே இதுதாங்க அந்த நம்ம கையில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இது வந்துடுச்சு. எஸ், ஹல்லேலூயா, ஆமென். பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்குது. யார் பேசுகிறா? தேவ மனுஷன் பேசுகிறான், பாடுள்ள மனுஷன். உங்களை போல என்ன போல பாடுள்ள மனுஷன் பெருமழையின் பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்குது, நீ ரதத்தை பூட்டி ஆயத்தமாறு போ அப்படின்றான். ஆகாபுக்கு இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆகாபு என்ன ஆவான்னு அவருக்கு தெரியும். உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் எலியாவை. ஏற்கனவே மழை பஞ்சம் வரும்னு இவன் சொன்னனால பஞ்சம் வந்து தேசத்தில் ஆகாப்பை புரட்டி போட்டு எல்லாருமே ஆகாப் மேலே அப்படி இருக்காங்க. இந்த ஆள் அரசால போய் தான் நமக்கு இந்த கேடு, இவன் சரியில்லாத ஆளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மெல்ல முடியாமல் மெழுங்க முடியாமல் இருந்த நேரத்தில் மழை வரும்னு சொன்ன உடனே ஆகாப்புக்கு அவ்வளோ சந்தோஷம். நீ ரதத்தை பூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷன், எஸ் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் வார்த்தை சொல்லிட்டேன். உடனே வேலைக்காரனை சொல்கிறேன், நீ போய் சமுத்திரமுகமாக 7 சமுத்திரமுகமாக போய் பார். அவன் போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லை நோ ஐ காட், ஏன் பெற்றுக்கொண்டிருக்கிற விஷன் நான் பெற்றுக்கொண்டாச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை என் சிந்தனையில் ஏற்றுக்கொண்டு என் ஆவியில் அதை நான் கிரகிச்சு அதை அப்படியே நான் பேசிட்டேன். சோத்திரம். எஸ், அந்த வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தை என் இருதய நிறைவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. எமோஷனாக வரல, என் சும்மா உதட்டளவுலேருந்து அந்த வார்த்தை வரல, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அது நிச்சயம் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஸோ நான் அந்த 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 ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன். நீ போய் பார். 1ஆம் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரம், 6ஆம் தரம், 7ஆம் தரம் போய் பார். ஆமென். 7ஆம் தரம் போய் பார்த்து, இதோ உள்ளங்கை அளவு மேகம், உள்ளங்கை அளவு மேகம். ஹல்லேலூயா. எஸ். அப்போ அதுதான் பிரைஸ் காட். அப்போது வேதம் சொல்லுகிறது போல வாட்சிங் மீன்ஸ் கீப்பிங் ஆன் த லார்ட். வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து செபிப்பது. வாட்சிங்
நான் கீப்பிங் ஆன் த லார்ட், கர்த்தர் மேலே முழு பாரத்தை வச்சு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதை கீழிருந்து மேலே படித்து பாருங்கள். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். புரியுதா? முதல்ல அந்த விஷனில் கொண்டு வந்து தான் கர்த்தர் உங்களை கைடன்ஸில் நடத்துவார், கைடிங்கில் நடத்துவார். ஆமென். அப்போது நீங்கள் எருசலேமின் அலங்கத்தை சரி செய்கிற வேலையை நெகேமியா செய்கிற போது எதிரிகள் அதை தடை செய்ய பார்த்தாங்க. எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு he got vision. ஆமென். அவன் அந்த பாரத்தோடு கூட அந்த வேலையை செய்வதற்கு நெகேமியா, நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில், நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 4ஆம் வசனத்தை எடுத்து, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகளை கேட்டபோது? அலங்கங்கள் இடிபட்டு கிடக்கிறது இல்லையா? அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? மனஸ்தாபப்பட்டு முதலாவதாக தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கிறான். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு என்ன செய்கிறார்? ராஜாவுடைய கண்களிலே கருணை கிடைக்க செய்கிறார். ராஜாவுடைய கண்களிலே கருணை கிடைக்க செய்கிறார். எஸ், நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஆமென். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஜாமம் காக்கிறவர்கள். Amen. Nevertheless, we made our prayer unto our God and set a watch against them day and night because of them, and set a watch against them a day. Amen. அப்படின்னா அதான் அந்த வாட்சிங். Amen. அது என்ன சொல்றது? அது வாட்ச் மீன்ஸ் கீப்பிங் ஆன் த லார்ட். நம்முடைய கண்கள், எஜமானுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் வேலைக்காரிகள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்கள் கண்கள் அவர் மேலேயே விசுவாசத்தோடு, என்ன சொல்றது, கீப்பிங் ஆன் த லார்ட், வாட்ச் அண்ட் ப்ரே. காரியங்கள் நடக்கிற வரையிலும் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இன்பிட்வீன் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். நெகேமியாவுக்கு வந்தது. நெகேமியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமென், அதில் 4ஆம் அதிகாரத்தில், நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 1 to 6 வசனங்கள் வரை வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர்
செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன? இதுதான் நம்ம ஒரு விஷனோட ஒரு காரியத்தை ஆண்டோட சமூகத்தில் நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஒருமுனைப்பட்டு ப்ரே வித் யுவர் ஐஸ் ஓப்பன் நம்முடைய விஷனை பெற்று கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று ஒவ்வொரு அடியிலையும் கர்த்தர் கொடுக்குற அந்த சத்தத்தில் இல்லை அந்த ஃபோர்ஸில் நம்ம ஃபெய்த்தில் நம்ம ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க செய்வாருங்கிற அந்த ஃபெய்த்தில் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா பிசாசு இதுக்கு விரோதமாக போராடுறது நமக்கு நல்லா தெரியணும். அவாட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு விரோதமாக பிசாசு என்னென்னலாம் செய்யும், என்னென்ன வேலைலாம் பண்ணும். ஆமென். அவன் பக்கத்தில் இருந்து அவர்கள் கட்டினாலும் என்ன? ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயோ. அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாக இருந்தார்கள். இப்ப 7ஆம் வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும். இந்த ஜெபம் ஒரு பக்கம் உங்க ஜெபம் கர்த்தரை நோக்கி இருக்கணும், இன்னொரு பக்கம் உங்க ஜெபம் சத்துருக்களை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதா இருக்கணும். ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு காரியத்தை செஞ்சது உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு வைங்களேன், அதுக்கு பிசாசு யாருடைய இருதயத்தையாவது திருப்பும். சபைக்குள்ளே கூட அப்படிலாம் வரும். ஒரு காரியத்தை ஊழியக்காரங்க ஒரு காரியத்தை ஒருமனப்பட்டு சொல்கிறாங்கன்னா, ஏவப்பட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த காரியம் நடக்கக்கூடாது, இந்த காரியத்தில் இது உண்மை. அதனால தான் அவன் சொல்கிறான், நாங்கள் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்படின்னா என்னது? இங்கே 9ஆம் அந்த 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆனாலும் நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்கள். அப்படின்னா ஆவியில் நல்லா வாட்ச் பண்ணி ஆவிக்குரிய ஏவுதலை அறிந்து காரியங்களை செய்கிறவங்க. இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் ஒரு 4-5 பேர் இருந்தாலே போதும். இப்படிப்பட்டவங்க அலங்கங்களுக்கு ஒரு 4 பில்லர்ஸ் இருந்தால் போதும். இந்த வேலைக்காக 7 பேரை ஏற்படுத்துவோன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 6 பேர் தான் அந்த பில்லர்ஸ். சபையில் எவ்வளோ குழப்பம் இருந்திருக்கு, எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் பாருங்கள், அவங்க இந்த வேலைக்காக பரிசுத்தாவியும் ஞானமும் பெற்ற ஒரு 7 பேரை தெரிந்து கொள்வோம். ஒரு சபையில் ஒரு 7 பேர் இருக்கணும். ஒரு 7 பேர் இந்த ஒரே ஆவியில் ஒரே மனதில் இருந்தால் போதும். அந்த சபை தன்னால் வளரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலேயே, நான் சொல்கிறேன் பாருங்களேன், அமேன். அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா இங்கிலீஷ் பைபிளில் ரெடிக்கல் மீன்ஸ் RIDICULE. ரெடிக்கல் மீன்ஸ் ஏளனம். எது? ஏளனம். ஆமாம், வேறு வேலையே கிடையாது, இதே வேலை தான். இவன் கட்டினா என்ன, ஒரு நரி போனால் உளுந்துரும். இதெல்லாம் நடக்கிற கதையா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன ஆனாங்களாம்? எரிச்சல் அடைஞ்சார். இது எப்படி வந்தது? இந்த ரெடிக்கல் மீன்ஸ் some saints says the language of the devil. Amen.
சில பரிசுத்தவான்களுடைய கூற்று எப்படி இருக்குன்னா, அந்த ரெடிக்கலுக்கு the language of the devil, பிசாசினுடைய பாஷை, பிசாசினுடைய பாஷை. ஒரு விஷனை பெற்று, ஒரு தரிசனம் பெற்று, அலங்கை இடிஞ்சு கிடக்கு, பரலோக தேவனுடைய செய்யப்பட வேண்டிய காரியத்தில் குறை இருக்குது, எல்லாத்தையும் பிசாசு டெமாலிஷ் ஆக்கியிருக்கு. அதை எழுந்து கட்டுவோம். உதாரணமாக எழுப்புதலுக்காக இப்போ நம்ம ஆயத்தப்படுத்தி எழுப்புதல் சபைன்னு கர்த்தர் நமக்கு தந்து இந்த 2 வருஷம், இந்த 14ஆம் தேதி வந்தால் 2 வருஷம் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? இந்த நான் நின்று வந்தால் 2 வருஷம் ஆகுது. எழுப்புதல் சபை ஆரம்பிச்சு, அக்கினி எழுப்புதல் சபை ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷமும் என்ன 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, 2 வருஷம் முடியுது, தேர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதான் 2 வருஷம் முடியுது. அப்போ என்னுடைய 24 வருஷம் ஊழிய சர்வீஸில் இந்த 2 வருஷம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரம் என்னவென்று எனக்கு தான் தெரியும், சபைக்கும் தெரியும். ட்ரூ, உண்மை. ஆமென். எஸ், அந்த விஷன், அந்த வாட்சிங் அண்ட் ப்ரே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்துகிறார், எந்த அளவுக்கு அது கை கெட்டுற தூரத்தில் இருக்குது, எந்த அளவுக்கு அதை பிடிச்சிக்கலாம், ஆமென், அப்படின்னு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் நெகேமியாவுக்கும். ஆனால் இந்த விஷன் இப்படி இருந்தாலும், இதில் அவள் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் பிசாசு அதை செய்ய விடாது. பிசாசு தான் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். எஸ், ஷேக்ஸ்பியர்னு ஒரு தத்துவ ஞானி இருக்கிறார். அவர் இதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெடிக்கலுக்கு பேப்பர் புல்லட் ஆன் த பிரெயின், பேப்பர் புல்லட் ஆன் த பிரெயின் அப்படின்னா என்னது? மூளையில் காகித தோட்டாக்கள். மூளையில் என்ன தோட்டா? காகித தோட்டா. ஸ்டன் அப்படி அடிக்கும். ஆனால் அது என்னது? காகிதம்தான். ஆனால் அதுவே அவங்கள என்ன செய்யும்? மூளையில் போய் அது காகித தோட்டம் அடித்த உடனே எப்படி இருக்கும்? ஜர்க்காயிரும். ஐயோ, என்ன இது? உண்மையிலேயே புல்லட்டாக இருந்தால் என்ன செஞ்சிடும்? அது தொலைச்சி எடுத்து காலி பண்ணிடும். ஆனால் அது எப்படி அடிக்குன்னா ஃபோக்கஸ். அப்போ அக்னி அஸ்திரத்தை எய்கிறான் அப்படின்னா, பொல்லாங்க நினைக்கிற அக்னி அஸ்திரங்கள் கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஆவிக்குரிய பிள்ளைக்கு, விஷனில் ஜபிக்கிற பிள்ளைக்கு, தரிசனம் பெற்று ஜபிக்கிற பிள்ளைக்கு அது எப்படிப்பட்ட புல்லட்டாக இருக்கும்? பேப்பர் புல்லட். கரங்களை வைத்து கர்த்தர்கள் எல்லாம் சொல்லுங்கள், அவன் பிரெயினுக்கு அது எப்படிப்பட்ட புல்லட்? பேப்பர் புல்லட். ஆமென். அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக, பொல்லாங்க நெய்கிற அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக அவன் அடிக்கும் போதே எப்படி அடிக்கிறான்? இந்த ரெடிக்கல். எஸ், மீன்ஸ் ஏளனம். இவன் தானே அடி, சும்மா இவனை இப்படி அடித்தா விழுந்துருவான், இந்த ஊழியக்காரன் தானே, பார்த்துக்கலாம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசுவையே பாருங்களேன், சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்த கர்த்தர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறணும், வானம் திறக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இது வரைக்கும் யாருக்கு அப்படி இறங்கினதில்லை, பிசாசு பார்த்துட்டே தான் இருக்கிறான். ஆனால் அவன் இயேசுவை கையாளுற விதத்தை பார்த்துருக்கீங்களா? சேம் ரெடிக்கல். இயேசுவை கையாளுற விதத்தை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய தேவன்! ஒரு நாளில் இவர் கையில் தான் நமக்கு முடிவு. இவர் தான் நியாய தீர்ப்புக்கு சீட்டில் உட்கார்ந்து நம்மளை நியாயம் தீர்க்க போகிறாரு. எதையாவது ஒன்று தாஜா கீஜா பண்ணி அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி என்னை விட்டுரும் கிட்டுருன்னு கெஞ்சிடணும்னு பார்த்தா எவ்வளோ அருமையாக வந்து என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? கல்லை கொண்டு வந்து இது அப்பமாக மாற்றும். ஏளனம் தானே, அது ஒரு பரியாசம் தானே, பார்த்துருக்கீங்களா? யாராவது அப்படி செய்வானா? அதுதான் அவன். ஆமென். அதே சுவாபந்தான் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், சில பிள்ளைகளுக்குள்ள அது இருக்கிறது. அதே பரியாசம், அதே காரியம். இவங்க என்ன கட்டுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற காரியம்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்கக்கூடியாத காரியம். ஆனால் நடக்கவே நடக்காது. ஆனால் அந்த காரியம் நடந்துச்சு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் போட்டுருவாங்க, பிரைஸ் காட், அப்படியே இருப்பாங்க. எஸ், அது இதுதான்.
அப்போது தேவனுடைய ஊழியர்களை பரியாசம் பண்ணுவது என்பது சாத்தானுடைய வேலையாகத்தான் இது இருக்கும். எப்பொழுதும் அதை அவன் செய்து கொண்டே தான் இருப்பான். நீங்கள் உதாரணமாக தாவீது கையில் இருந்த கவனை பார்த்து கோலியாத் எப்படி பரியாசம் பண்ணினான் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 47 வரைக்கும் வாசி. பெலிஸ்தனும் நடந்து தாவீது 17:41 பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாக இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். எஸ் பாருங்க, when the Philistine looked about and saw David, he disdained him, for he was but a youth and ruddy and of a fair countenance. ரூடினா சிவப்பழகானவர், சாரோனின் ரோஜாவை போன்றவர். ரூடி, ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? பரியாசம் பண்ணு, அசட்டை பண்ணுகிறான். எஸ், இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஆவிக்குரிய அனுபவம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். நீங்கள் கையில் பைபிள் எடுத்துகிட்டு போக வேண்டாம், எதுவும் இல்லை. எங்கேயோ ஷாப்பிங் போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்க, நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் அலர்ட்டாக இருந்தால் பார்ப்பீங்க. ஒரு ஷாப்பிங் சென்டர்லேயோ எங்கேயோ போனால் ஒரு அலர்ட்டாக இருந்தால் பார்ப்பீங்க. சம்பந்தம் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. சம்பந்தம் இல்லாமல் உங்களை பார்த்து ஒதுங்கி போவாங்க. சம்பந்தம் இல்லாமல் உங்களை கண்டு காணாமல் மாதிரி போவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசி பாருங்கள், அப்படியே அடங்கிடுவாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு அது அந்த அனுபவம் இருக்குது? ஸ்தோத்திரம். நீங்கள் அவங்ககிட்ட பேசி ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரு வார்த்தை பேசி பாருங்கள். இல்லை அவங்க உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் சும்மா கேஷுவலாக பதில் சொல்லுங்கள், அப்படியே இருதயத்தில் பதிச்சு கொள்வாங்க. இதுதான் உண்மை. அடுத்த முறை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்படியே தான் பேச்சு வரும். அப்புறம் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னு. நீங்களும் அப்படியே முறைப்பாக வந்துட்டீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஆமென். எஸ், இதெல்லாம் இருக்கிறது. ஸோ பாருங்கள், இது என்னென்னா இட்ஸ் அ மேன் நேச்சர். அவங்களுக்குள்ளே இந்த பேப்பர் புல்லட் கதை தான் மூளையில் அடிச்சிடும். அடித்த உடனே அவங்க கிறங்கிடுவாங்க. பாருங்க, இவனுக்கு என்ன நடக்குதுங்க? பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமும். ஏன் சுற்றி பார்க்குறான்? இவன் யாரு கூடயோ வந்திருக்கிறான், இவன் யாரோ மெசேஞ்சர் இவனை யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சுருக்கிறான், இவனுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்கான்னு சுற்றி பார்க்குறான். யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் நிற்கிறான். அதுவும் எப்படி இருக்கிறான்? இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாக இருந்தபடினாலே அசட்டை பண்ணினான். எஸ், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்திலே வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ஒரு சின்ன பையனை அவன் தேவர்களை கொண்டு சின்ன பையன் உன்னை நீ தடியோடு வந்திருக்கு, நீ எல்லாம் என்ன எனக்கு முன்னாடி இல்லை. அவனை பார்த்த உடனே அவனுடைய ஸ்பிரிட்டில் ஒரு நடுக்கம் வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது. இதான் உண்மை. இந்த தாவீது மேலே இருந்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆமென், அவனை என்ன செய்தது? டிஸ்டர்ப் பண்ணினது. அவனை என்ன செய்து? டிஸ்டர்ப் பண்ணு. தாவீது இங்கே எப்படி வந்திருக்கிறான்? நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு நோக்கம் இல்லையா? கர்த்தர் என்னை சபைக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா, ஒரு முகாந்திரம் இல்லையா? இந்த காரியத்தில் நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நோக்கம் இல்லையா? ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு முகாந்திரம் இருக்குது. நான் தேவன்ட்டு அந்த காரியத்தை கேட்குறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. கர்த்தாவே, நான் எனக்காக கேட்கல, உமது நாமம் மகிமைப்படும்படியாக உமது ஜனங்களுக்காக கேட்குறேன். அதுதானே நெகேமியானுடைய காரியம். அதனால தானே சொல்கிறான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், ஒருவேளை அதை நிமித்தது வந்திருந்தா எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. நானும் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எஸ்,
ஹல்லேலூயா. ஆமென். சேம் லைக் ஜீசஸ். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? பரலோகம் கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பரியாசம் பண்ணினார்கள். இங்கேயும் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, வேகமா வாசிங்க. 47 வரைக்கும். நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். 44. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். But I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defied. Amen. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். பாருங்க அந்த விஷன் பாருங்க. நீ திரும்பி பாத்திய, அங்க இங்கன்னு திரும்பி பாத்திய, சுற்றிலும் இருக்கிற ரதங்களை பார். இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் என்னை சூழ்ந்திருக்கிறார். It's the long vision. Hallelujah. Amen. யாருடைய நாமத்தில் வருகிறேன்? நான் யாருடைய நாமத்தில் வருகிறேன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ராணுவங்களின் தேவன். இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், ராணுவங்களை நடத்துகிற தேவன். அந்த தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு அருமையான ஒரு விஷன் பார்த்தீங்களா? இது வேதத்தில் மறக்கவே முடியாத ஒன்று. இதை நீங்கள் வாசிக்க உங்களுக்குள்ள அபிஷேகம் இறங்கி வரணும், பலப்படுத்தணும். எஸ். ஆமென். 47 படிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். அதே நேரத்தில் நீங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலும் 63 65 வசனங்கள் வரை படிங்க. சோதனை நேரத்தில் இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி, போர் சேவகர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அது ஞான திருஷ்டியினாலே சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்ப இவருக்கு ஞான திருஷ்டி வர இருக்கு. ஞான திருஷ்டினால இவர் எல்லாத்தையும் அறிந்து கொள்வார் அப்படின்னு தெரியும். தேவ பிள்ளைகளை பற்றி பிசாசுக்கு நல்லா தெரியும். இவங்க ஜெபிக்கிறது சும்மா ஜெபிக்கலை, விஷனோட தான் ஜெபிக்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. அவங்க ஜெபிக்கிறதுல போராடி ஜெபிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த காரியம் நடக்குதோ நடக்கலையோ, அவங்க ஜீவன் போனாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. புரிஞ்சுட்டவங்க கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லுங்கள் ஆமென். எஸ். அதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவங்கள எடுத்துக்கொண்டாலும் அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவனாக நாங்கள் ஜெபித்தோம். காரியம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சிங்கங்களின் கெபிக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி. எஸ். அந்த அளவுக்கு ஹைலி ஃபெய்த் உள்ளவங்கன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ரிடிக்கல், அந்த பரியாசம் அவனுக்குள்ளே எப்போவுமே இருக்கு. அந்த பரியாசம் தான் இன்றைக்கி நிறைய பேரை ஜெபிக்க விடாமல் தடுத்துருது. பிசாசு உங்களுக்குள்ளே இருந்து பரியாசம் பண்ண நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அது உங்களை ரொம்ப வேறு மாதிரி கொண்டு போகும். ஸோ அதே நீங்கள்
கலகக்காரர்களின் பரியாசமும் இங்கே போர் சேவைகள பரியாசம் இயேசுவுக்கு லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 35 37 வரைக்கும் படிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்போ இன்னும் வேறு சிலர் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அப்ப எதிரிகள் தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்றாலே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று அர்த்தம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்மளை பரியாசம் பண்ணுறாங்க, ஒரு ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்து அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்கு பல போராட்டங்கள் வரும். அப்படி வருதுனாலே நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் இந்த காரியத்தில் ஜெயம் தர போகிறார், கர்த்தர் இந்த காரியத்தில் நம்மளை ஆஸ்வதிக்க போகிறார். அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். யோபுவை 2 மடங்கு ஆஸ்வதிக்க போகிறாருன்னு யோபுக்கு பிசாசுக்கு தெரியும். இப்போ இருக்கிறத விட எல்லாம் 2 மடங்கு அவனுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். அதனால தான் அவன் முதல்லையே இப்போ என்ன செய்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ, அந்த வேலியை மட்டும் எடும் பாரு, அவன் தூசிக்கானா பார். அவன் தூசிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். இவனை ஆஸ்வதிப்பாருன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆமென். அவன் வீட்டார நிமித்தமாவது அந்த காரியத்தை செஞ்சு ஜெயம் எடுத்துடலான்னு பார்த்தான். அதனால தான் அவன் வீட்டார எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணான், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தட்டான். பிள்ளைகளை எல்லாத்தையும் மனைவியை வச்சுருந்தான். எதுக்குன்னா அவன் இவனுக்கு உயிர். தூஷிப்பா, கர்த்தரை தூஷிக்கும்படியாக இவனை ஏவி விட்டுருவா அப்படின்னு அவளை வச்சுருந்தான். பாருங்க, அவளும் தூஷிச்சு பார்த்தா, பைத்தியக்காரி போல பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி அவளை அடக்கிட்டான். அதனால் வைத்துங்களேன், உத்தமத்தில் உறுதியாக இருந்த யோபு. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் 2 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும், 2 மடங்கு பிளஸ்ஸிங் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். சங்கீத புஸ்தகத்தில் பாருங்கள், வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிங்க. ஜெபம். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். 5ஆம் வசனம். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அதான் தொபியாவுக்கு சன்பல்லாத்துக்கு நடந்தது. ஆமென். அப்போ எபேசியர் 6:18 நமக்கு என்ன சொல்லுகிறது? எந்த சமயத்திலும் எந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பரியாசம், இந்த மாதிரி காரியம், ட்ரபுள், போராட்டம், ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக நடக்கிற காரியம், ஏதோ ஒன்று உங்கள் டார்கெட்டை அது என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. நீங்கள் எடுத்த அந்த ஒரு முடிவை என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிச்சு கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து, இந்த காரியத்தில் நீர் எனக்கு இப்படி செய்யும் ஆண்டவரே, நான் இதில் உண்மையாக இருந்த இந்த காரியத்தை செய்வேன் ஆண்டவரே, தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து. நெகேமியா பாருங்கள், அந்த 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்து கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். உடன்படிக்கை செய்கிறான், அடுத்து அவன் என்ன செய்கிறான், நகர சோதனை செய்கிறான். அந்த சோதனை செய்கிற ஒவ்வொரு ஜங்ஷனையும் கர்த்தர் பார்த்தார். எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்த ஜங்ஷன்லாம் பாருங்கள், கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்டான், எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி இவன் நகர சோதனை செய்த இடத்தெல்லாம் பாருங்கள், குப்பை மேட்டு வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், ஊருணி வாசல், முதல்ல ஆட்டு வாசல் இல்லையா? அப்போ இதெல்லாம் அர்த்தம் இருக்குது, இதிலெல்லாம் அர்த்தம் இருக்குது. ஆமென். த டங் கேட் வழியாக கடந்து போகிறான். அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு விரும்புகிறான். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, குப்பை என்று எண்ணுகிறேன்னு நினைக்கிறான். அந்த மைண்ட் செட்டில் ஓடுறான். அந்த மைண்ட் செட்டில் என் மக ஓடுறா அப்படின்னு உங்களை குறித்து கர்த்தர் ஒரு கன்ஃபர்மேஷன் கர்த்தருக்கு வரணும். அது வர்ற வரையிலும் ஜெபிங்க.
அந்த விஷன் வரவரையும் ஜெபிங்க. அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் உனக்கு எதிராக வருகிறேன். அவன் அந்த விஷன் அந்த நேரத்தில் கர்த்தருடைய, நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு பின்பாக இருந்து அந்த விஷனை காண்பித்திருப்பார். அவனுக்கு பின்பாக யார் இருக்கிறா, சரௌண்டிங்கில் யார் இருக்கிறா, பயப்படாமல் பேசு, அவன் இவனை கண்டு பயப்படாத பேசு, யார் இருக்காருன்னு. எந்த இந்த இராணுவங்களின் தேவன் அவன் சொல்கிறான்னா, நிச்சயமாக கர்த்தர் இறங்கி வந்து நின்றுப்பார், அங்கே நின்றுப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருக்கு பின்பாக ரதங்கள், சேனைகள், திரள் கூட்டங்கள் வந்து நிற்கிறதை பார்த்துருப்பான். பார்த்து தான் அவனை பற்றி பேசுகிறான். ஆமென். அந்த சத்தத்தை கேட்ட உடனே தான் அசந்துட்டான். ஆமென். என்ன இப்படி சொல்கிறானே, அந்த சத்தம் அவனுக்குள்ளேருந்து வந்த அதே ஃபோர்ஸில் கல்லை எடுத்தால் ஒரே ஆட்டி முடிஞ்சது. ஆமென். எதிரிக்கு கேப்பே கொடுக்காதபடிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும். கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருங்கள். மிகுந்த மன உறுதியோடு விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தாவே உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். பெருக பண்ணும் ஆண்டவரே. உடைய சத்துவங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பெருகட்டும், விஷன் பெருகட்டும், தரிசனங்கள் பெருகட்டும், சொப்பனங்கள் தரிசனங்கள் பெருகட்டும். அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. அந்தவரே, அந்த விஷனை பெற்று ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எங்களுக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறீரே. அப்படியே செய்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையோ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவர்